ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பிளேட் காம்போ பண்ண போகிறோம். இந்த பிளேட் காம்போ வந்து இந்த யாரெல்லாம் ஃபினிக்ஸ் பிளேட் தெரியும், பிளேட் பஸ் டர்போட அதே மாதிரி இவங்கக்கிட்ட இந்த ஜஸ்ட் அக்கிலி இருந்துச்சுன்னா அந்த அவனையே உங்களால் ஃபினிக்ஸை மாற்ற முடியும். இப்போ தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவை அவனோட ஜஸ்ட் அக்கிலிஸோட டிரைவர், இந்த கியரு வந்து ஜஸ்ட் அக்கிலிஸ் வாங்கினீங்கனாலே இது வரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பார்ட் அந்த சிப்பு கடியில் போடுறது. அதுக்கப்புறம் சிப் இந்த அக்கிலிஸ் ஒரு சிப் இப்போதைக்கு என்கிட்ட அவைலபிளாக இல்லை. அது வந்து சண்டேயில் ப்ரோக் ஆயிடுச்சு, உடஞ்சிடுச்சு. ஸோ நான் ராக்டா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டிஸ்க், இந்த மாதிரி ஒரு டிஸ்க். அதுக்கப்புறம் இது லேயர், இதுவும் வேணும். இந்த ஷீல்டும் இதுவும். ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பார்ட்டை எடுத்துக்கோங்க, இதையும் எடுத்துக்கோங்க. இந்த 4 இந்த இங்கே இருக்குல்ல, இப்போ நாம் இந்த இப்போ இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இவனை எடுத்துட்டு கரெக்டாக இங்கே ஒரு 4 ஓட்டை இருக்கு பார்த்துக்கோங்க. ஓட்டையில் இப்படி வச்சுக்கோங்க. இங்கே ஒன்று இருக்கா, இது அப்படியே திருப்புங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரணும். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துருச்சுன்னா இப்போது கரெக்டாக அந்த வந்து சைடில் இதை எடுத்துட்டு கரெக்டாக இப்படி வச்சு அமுத்திக்கோங்க. ஒரு டக்குன்னு சவுண்டு வரும். அப்போது இதுக்குள்ளே லாக் ஆயிரும். இதெல்லாம் இதாயிரும். இப்போது இந்த சிப் எடுத்துக்கோங்க. சிப் எடுத்துகிட்டு இது கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்க்க ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஷீல்டு இருக்குல்ல, இந்த இடம், இந்த லேயரு, அப்புறம் இந்த ஷீல்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கலாம். இது அவ்வளோ ஒன்று, இது வேணால் ஸ்டைலுக்கு வேணால் போட்டுக்கலாம். ஆனால் பேட்டில் இது அவ்வளோ ஒன்று ஹெல்ப் பண்ணாது, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஆனாலும் இப்போ போட்டுக்கோங்க. இப்போது இது இருக்கா, இப்போது கரெக்டாக இந்த மாதிரி காட்டுற பாருங்க. இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 ஹோல் இப்போ இது கரெக்டாக இதுக்குள்ளே அப்படியே அட்டாச் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும். இப்போது இந்த பிளேட் இப்போ ரெடி ஆயிடும். இப்போது ஒரு ட்ரைல்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போது இதுதான் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இதுதான் ரஃபேல், சரிங்களா? இப்போ இது இடிச்சிச்சுன்னா ஃபுல் ஃபோர்ஸில் எடுத்துச்சுன்னா முதல்ல இவன் அப்படியே விழுந்துருவான். சப்போஸ் இவனை விழுந்துருவான், ஆனால் இடிச்சு ஃபோர்ஸில் விழுந்ததுக்கப்புறம் இவன் வந்து பவுன்ஸுக்கு சான்ஸ் இருக்குது. பவுன்ஸாக இவனை ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது. இப்படி ஃபினிக்ஸ் அந்த பிளேட் எப்படி பண்ணும் அப்படி தான் இதுவும். ஸோ இதுதான் நம்மளோட ஜஸ்ட் ஃபினிக்ஸ். இனிமேல் இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேட்டில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு என்னோடய லான்ச்சரும் உடஞ்சிருச்சு. ஸோ சாரி. ஸோ அதனால் பேட்டில் பண்ண முடியாது. ஸோ பாய். ஒரே ஒரு லைக்கு, ஒரே சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.